ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயத்தோட கலர் நல்லா மாறி வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், வெந்தயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இன்னும் நம்ம நல்லா மாற விடணும் கலரை. பாருங்கள், வெந்தயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச வந்தோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். மாங்காவோட கலர் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் வதங்க வதங்க அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். பாருங்க, மாங்காவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. மாங்காய் கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெந்தயத்தை வறுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த வெந்தயத்தை நல்லா இடித்து பொடியாக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே. இப்போ அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் தனியாக வந்திருக்கு. பாருங்கள், மாங்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலாவும் செம்மையாக இருக்குது. மாங்காய் ஊறுகாயோட வாசனையும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட ஒரு வாரம் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சம்மர் சீசனில் மாங்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.